போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே சைவ சமய வரலாற்றை ஒருவாறு சுருக்கமாக சிந்தித்தோம். அதில் சில செய்திகளை மட்டும் தொடர்ச்சியாக சொல்லி சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்கின்ற செய்தியை நாம் சிந்திப்போம். நாம் சமயக்குறவருடைய வரலாற்றை நாம் காலையில் பார்த்தோம். சந்தானக்குறவர்களுடைய அருள் வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்துட்டு நம்ம சமய கொள்கைகளை பார்ப்போம். நாம் ஏற்கனவே காலையில் பார்த்தோம். மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவனார், இந்த 4 பேர் வரலாற்றில் ஒரு சுருக்கமாக மெய்கண்டாருடைய அவதாரத்தை பார்க்கிற போது, மெய்கண்டார் திரு வெண்ணெய்நல்லூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் நமக்கெல்லாம் தெரியும். நம்பி ஆரூரரை பெருமான் தடுத்தாட்கொண்ட அருமையான தலம். இன்னைக்கு அந்த செய்தி அங்கே திரு நாவலூரிலே இருந்து நேற்று இரவு நம்பி ஆரூரர் மணக்கோலத்தில் மணந்தவந்த புத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் அங்கிருந்து இன்று திரு வெண்ணெய்நல்லூர் வருகிறார். தடுத்தாட்கொண்ட வரலாறு இன்னைக்கு திரு வெண்ணெய்நல்லூரில் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேகமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கும். அதனால் அதை சிந்திப்பதற்கு ஒரு சரியான நேரம் என்று கருதுகிறேன். ஆண்டுதோறும் அவர்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு நாவலூரிலே இருந்து இறைவன் தடுத்தாட்கொண்ட அந்த வரலாற்றை இந்த மாதத்திலே, மாசி மாதத்திலே அந்த நட்சத்திரத்தை வைத்து கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மெய்கண்டா திரு வெண்ணெய்நல்லூர் என்கின்ற திருத்தலத்திலே திருவதாரம் செய்கிறார். அவதாரத்தை பார்க்கிற போது அவருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர். அச்சுத கலப்பாளருக்கு நீண்ட நெடிய காலம் மகட்பேறு இல்லை. அப்போது அவருடைய குலகுருநாதர், இப்போல்லாம் அந்த வழக்கம் இல்லை, கொஞ்சம் மறியிருச்சு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்தது. எல்லா குலத்துக்கும் யார் இருப்பாங்க? ஒரு குருநாதர் இருப்பாங்க. எல்லா குலத்துக்கும் இருப்பாங்க. அந்தந்த குலத்திலே குலத்தை சார்ந்தவரோ வேறு சிலரோ குருநாதராக இருப்பார்கள். அந்த வகையில் வேளாளர் மரபை சார்ந்த மெய்கண்ட தேவநாயனார் அவருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர். அந்த அச்சுத கலப்பாளருடைய குலகுருநாதர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு திருவெண்ணெய்நல்லூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்துறையூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். திருத்துறையூரில் சிவாலயத்திலே இருக்கக்கூடிய ஆதிசைவ மரபு, ஆதிசைவன திருக்கோயிலில் பூஜை செய்கிறாங்களா இல்லைங்களா, சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஆதிசைவ மரபு. அந்த ஆதிசைவ மரபிலே தோன்றிய சகல ஆகம பண்டிதர், சகல ஆகம பண்டிதர், வேத ஆகமங்களிலும் திருமுறைகளிலும் நல்ல தேர்ச்சி உடையவர். அதனால தான் அவருக்கு என்ன பேருங்க? சகல ஆகம பண்டிதர். அவர் தான் யாருக்கு குருநாதர்? அச்சுத கலப்பாளருக்கு. அச்சுத கலப்பாளருக்கு அவர் தான் குருநாதர். அவர்கிட்ட போய் அச்சுத கலப்பாளர் விண்ணப்பம் செய்கிறார். நீண்ட நாளாக மகட்பேறு இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வழிபாடு ஏதாவது செய்து இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று வேண்ட, அவர் திருமுறைகளிலே கயிறு சாத்தி பார்க்கிற வழக்கம் உண்டு. இன்றைக்கி அந்த வழக்கம் இருக்குது. நீங்களும் முயற்சி செய்யலாம், இல்லைன்னா பெரியவங்ககிட்ட யார்ட்டையாவது கொடுத்து அது செய்யலாம். கயிறு சார்த்துதல் அப்படின்னு பேர். பொதுவாக நம்முடைய மூவர் தேவாரத்தில் கயிறு சாத்துறது புத்தகம் ஒரே புத்தகமாக இருக்கும். மூவர் தேவாரம் என்று ஒரே புத்தகமாக இருக்கும். இப்படி ஒரு புத்தகம் இருக்குதுன்னா பெருமான்கிட்ட வழிபாடு செஞ்சு அந்த புத்தகத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நூலை எடுத்து இப்படி போடுவாங்க. இந்த நூலை அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி ஒரு நூலை போட்டிங்கன்னா, இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா பதிகம் வரும். இந்த கடைசி, இந்த பக்கத்தினுடைய கடைசி, இந்த பக்கத்தினுடைய முதல், இதில் எந்த பதிகம் வருகிறதோ அது திருவுள்ள கருத்து, பெருமான் உங்களுக்கு அந்த பதிகத்தை அருள் செய்திருக்கிறார் என்று பார்க்கிற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. நீங்களாக செய்யலாம். பூசையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு இடர்பாடு இருந்தால் பெருமான்கிட்ட அப்படி வழிபாடு செய்து கயிறு சாத்தி பார்க்கறது. நம்ம செய்கிறதுக்கு போல வேற யாராவது பெரியோர்கிட்ட கொடுத்து
கயிறு சாத்தி வாங்கி அந்த பதிகத்தை படிக்கலாம். படித்தோம்னா நம்முடைய விண்ணப்பத்தை பெருமான் ஏற்றுக்கொண்டு அருள் செய்வார் என்பது காலங்காலமாக இருக்கிற ஒரு மரபு. அந்த வகையில் நம்முடைய சகல ஆகம பண்டிதர் என்ன செய்கிறாருங்க, ஏட்டுச்சுவடி. இன்னைக்கு புத்தகம், அன்னைக்கு என்ன இருக்கும், ஏட்டுச்சுவடி தான். அந்த ஏட்டுச்சுவடியில் அந்த கயிறு சாத்தி பார்க்கிற போது ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் திருவெண்காடு திருத்தலம், திருவெண்காடு திருத்தல பதிகம் வருகிறது. கண்காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சரையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் வெடைகாட்டும் கொடியானை என்று துவங்குகிற பதிகம். அதுல 3வது பாடல் குறிப்பு இருக்கிறது. அதாவது அந்த நீங்க விண்ணப்பத்துக்கு குறிப்பு அந்த பதிகத்திலேயே வரும். வினை அடையாவே தீவினை, ஏதாவது ஒரு குறிப்பு நம்ம விண்ணப்பத்துக்கு பெருமான் அருள் செய்வார். அதுபோல அந்த பதிகத்துல 3வது பாடலிலே இவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம். சந்தேகப்படாதையா, திருவெண்காட்டை வழிபாடு செஞ்சா பேய் நம்மை பற்றாது, பிணி நீங்கும், பிள்ளை வரம் பெறுவர். இந்த பதிகத்தின் பயணம் 3வது பாட்டில் சொல்றாரு. எப்போங்க, இவருடைய காலம் எப்போ, 14ஆம் நூற்றாண்டுல யாரு வராங்க, மெய்கண்டார் அவதாரம். ஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த தளத்துல பதிக பாடலாக பாடுகிறார். பிள்ளை வரம் பெறுவர் ஐயுற வேண்டா என்ற பாடல் 700 ஆண்டு கழித்து இவர் கயிறு சாத்துகிற போது வருகிறது. நீ ஒன்றும் வருந்த வேண்டாம், நேராக திருவெண்காடு போங்க, கணவன் மனைவியாக சென்று அங்கேயே தங்கி இருந்து முக்குள நீர், அந்த பதிகத்திலே அந்த பாடலே வரும். ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேகன தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. தீவினை அடையாது யார, வெண்காட்டுல முக்குள நீர் மூழ்கி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்கின்ற குறிப்பு ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். பிறகு இவரும் அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியாரும் வெண்காடு போய் தங்குறாங்க. தங்கி தினம்தோறும் முக்குளத்திலே நீராடி அந்த பெருமான் வெண்காட்டு நாதர், பெருமான் பேரு வெண்காட்டு நாதர், அது வடமொழியில சுவேத வன பெருமாள், சுவேதவன பெருமாள். சுவேதம்னா வெள்ளை, காடுனா வனம், பெருமாள் சுவேதவன பெருமாள் என்று அந்த பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்து வருகிறார்கள். ஒரு நாள் கனவுல பெருமான் வருகிறார். யாருக்கு, அச்சுத கலப்பாறு கனவுல போய், நீ ஏன் இங்க வந்திருக்கிற, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இல்லை, எனக்கு பிள்ளை வரம் வேண்டும், அதனால் வேண்டி வந்திருக்கிறேன். இல்லை, உனக்கு இந்த பிறவியில பிள்ளை வரம் இல்லை, உனக்கு அதுக்கான ஊழ் இல்லை, வினை இல்லை, எனவே நீ என்ன செய்ய வேண்டாம், இங்க தங்கி இருக்க வேண்டாம், ஊருக்கு திரும்பு அப்படின்னு கனவுல யார் சொல்றா, பெருமான் சொல்றார். அப்ப அவர் சொன்னாரு, கனவுல நடக்குது இதெல்லாம், எனக்கு அந்த ஊழ் இல்லை என்று சொன்னாலும் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பொய்த்து போகாது. அவர் சொல்லிட்டார், என்னது, வரம்பெறுவர் ஐயுற வேண்டா, ஒன்றும் சந்தேகத்தோட எல்லாம் செய்யாதையா, கட்டாயம் உனக்கு கிடைக்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியிருக்கிறார். எனவே எனக்கு இதுல எனக்கு இல்லை என்றாலும் ஞானசம்பந்த பெருமான் வாக்கு பொய்த்து போகாது, எனவே நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்னு யார்கிட்ட சொல்றாரு, பெருமான்கிட்டயே சொல்றார். ஆகட்டும்னு சொல்லி பெருமான் மறையிறார். சில நாட்களிலே அம்மையார் கருவுற்று பிறகு திருவெண்காடு இருந்து இங்க வர திருவெண்ணைநல்லூர் தங்கி இருந்து மெய்கண்டார் திரு அவதாரம் செய்கிறார். அந்த அவதாரம் செய்த 2 வயதுல வானவீதியாக வந்த பரஞ்சோதியார் அவருக்கு ஞான உபதேசம் செய்கிறார். இல்லை என்னன்னா, 3 வயதிலே ஞானம் பெற்ற ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தினாலே கிடைக்க பெற்ற மெய்கண்டார் 2 வயதுல ஞானம் கிடைக்குது. இப்போ அவருடைய அருள் இவருக்கு எப்ப கிடைக்குது, 2 வயசுலேயே கிடைக்கும். அவருக்கு 3 வயசு, இவருக்கு 2 வயதிலேயே கிடைக்கிறது. 2 வயதுல சிவஞான போத உபதேசத்தை மெய்கண்டார் செய்கிறார். திருவெண்ணைநல்லூரிலே, திருவெண்ணைநல்லூர் சிவாலயத்துல பிரகாரத்துல சுற்றி வந்தீங்கன்னா
அங்கே பொல்லா பிள்ளையார் என்று ஒரு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதியில் அமர்ந்து கொண்டு சிவஞான போதம் பாடம் நடக்குது. பாடம் நடத்தவருக்கு வயசு 2. மாணவர்கள்லாம் சிவஞான போதம் பாடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். செய்தி நாடு பூரா அப்படி பரவுகிறது. 2 வயதிலே அவர் ஞானம் பெற்ற குழந்தை இருக்கிறது என்ற செய்தி வருகிறது. வந்த உடனே யாருக்கு போகுதுங்க? தந்தையின் குருநாதர், தந்தையின் குருநாதர் சகல ஆகம பண்டிதருக்கு இந்த செய்தி போகிறது. நம்முடைய அச்சுத கலப்பாருக்கு குழந்தை பிறந்திருக்குது, 2 வயசு. 2 வயசுலேயே அது அருமையாக ஞானம் பெற்று சிவஞானத்தை மற்றவருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் நினைக்கிறார். அதுதான் ஞானிகளுக்கு நமக்குள்ள வேறுபாடு. அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? எப்போ அந்த குழந்தைய இங்கே கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன்னா அவருக்கு குருநாதர், குலகுருநாதர் யாருக்கு? தந்தைக்கு குலகுருநாதர். ஆமா, அச்சுத கலப்பாளருக்கு இவர் குருநாதர்னா இவர் சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பாரா இல்லையா? ஏன்னா அவர் பதிகம் கயிறு சாத்தி எடுத்துதான் குழந்தை அவதாரம் செய்யுது. அப்போ எப்படி இருக்கணும்? ஆனால் அவர் அப்படி நினைக்கல. இல்லை, நம்ம நேரில் போய் பார்க்கணும் என்று அங்கிருந்து துறையூரிலிருந்து திரு வெண்ணைநல்லூர் வருகிறார். வந்து அப்படின்னு நின்று பார்க்கிறார். அவரை பார்த்தார், உபதேசம் நடக்கிறத பார்க்கிறார். நேராக போய் திருவடியில் வீழ்கிறார். யாரு? தந்தையின் குருநாதர் மெய்கண்டார் திருவடியில் போய் வீழ்ந்து, எனக்கு நீங்கள் ஞான உபதேசம் தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய அவருக்கு திருவடி தீக்கை செய்கிறார் மெய்கண்டார். ஏன்னா ஞான உபதேசத்தில் மிக முக்கியமானது திருவடி. குருநாதர் திருவடி எடுத்து தலைமையில வைக்கிறது. அதான் மணிவாசக பெருமான் பெற்றது. இணையார் திருவடி எந்தலை மேல் வத்தியலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழுந்தேன்னு சொல்றாரா இல்லையா? அந்த குருநாதர் திருவடி தலைமையில வச்சு செய்கிற உபதேசத்துக்கு திருவடி தீக்கை என்று பெயர். அதான் நல்லூர்ல நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் கொடுக்கிறார். நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே என்று வேண்டி பெற்ற திருவடி. அந்த திருவடியை இங்கே மெய்கண்டார் இவருக்கு திருவடி தீக்கை கொடுத்து அவருக்கு ஞான உபதேசம் செய்து அருள்நந்தி சிவம் என்று தீட்சாநாமம் செய்கிறார். இப்போ அந்த அருள்நந்தி சிவம் யாருன்னா இவருடைய தந்தையின் குருநாதர். தந்தையின் குருநாதர் மகனுக்கு மாணவர், மகனுக்கு மாணவர். அதன் பிறகு அவர் உபதேசம் பெற்று சிவஞான போதத்தை பாடம் கேட்கிறார். நினைத்து பார்க்கணும். இதில் இதற்கு முன்பாகவே அவர் குலகுருநாதராக இருந்திருக்கிறார். வேதத்தை படிச்சிருக்கிறாரு, ஆகமத்தை படிச்சிருக்கிறாரு, திருமுறைகள் நல்ல தேர்ச்சி உண்டு, நல்ல தேர்ச்சி உண்டு. அப்போ திருப்பி இவர் எதுக்கு உபதேசம் பெறணும்? அப்போ ஏற்கனவே அவர் அந்த இடத்த அடைஞ்சவர் தானே என்று பார்த்தால் அது சிவஞானம் என்பதற்கும் நம் நூல்கள் வழியாக பெறுகிற ஞானத்திற்கும் வேறுபாடு உண்டு. இதற்கு பரஞானம் என்று பெயர். பெருமான் அறிவுக்கறிவாயிருந்து உணர்த்துவதற்கு பரஞானம் என்று பெயர். நூல்கள் வாயிலாக பெறுகிற ஞானத்திற்கு அபரஞானம்னு பேர். அபரஞானம் பரஞானத்திற்கு வாயில். அபரஞானம் பெற்றாதான் பரஞானம் கிடைக்கும். ஆனால் பரஞானம் பெற்றவர்களுக்கு அபரஞானம் கட்டாயம் வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அவர்கள் முன்னை பிறப்பிலே அந்த தொடர்ச்சி இருக்கும், ஒரு பிறவியில் கிடப்பதில்லை. எல்லாம் நம்ம 2 வருடம் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஞானம் என்பது ஒரு பிறவியிலே இல்லை, ஒரு பிறவியில் நமக்கு வராது. நான் பார்க்குறோம், சில குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கிற போது நல்ல அறிவோடு இருப்பாங்க. சிலருக்கு 60 வயது ஆனாலும் வராது. ஏன் வரலைன்னா இது ஒரு பிறவியில் வருவது. அறிவு வளர்ச்சி என்பது ஒரு பிறவியில் வருவதல்ல, அது பல பிறவியினுடைய தொடர்ச்சி. அது வள்ளுவரும் சொல்றாரு, என்னதுங்க? ஒரு பிறப்பிலே பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துங்கிறார். எழுமைக்கும்னா என்னது? 7 பிறப்பு எழுகின்ற பிறப்பு, எழுகிற பிறப்பு. நீ பிறக்கிற அடுத்தடுத்த தொடர்ச்சி. இந்த பிறவியில எங்க அறிவு நிற்குதோ அடுத்த பிறவியில அதனுடைய தொடர்ச்சியாக அறிவினுடைய வளர்ச்சி இருக்கும். ஒரு பிறவியில அறிவு வளர்ச்சி என்பது இல்லை. அப்ப ஞானம் என்பது அறிவின் வளர்ச்சி, வளர 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 திருவருள் உணர்த்த பெறுவது. எனவே அந்த வகையில மெய்கண்டார் அவரிடம் உபதேசம் பெற்ற அருள்நந்தி சிவம். இன்னொரு மாணவர் நம்முடைய மணவாசம் கடந்தார். அருள்நந்தி சிவத்திலிடத்து உபதேசம் பெற்றவர் மறைஞான சம்பந்தர். அது அடுத்தது அவர்கிட்டும் உபதேசம் பெற்றவர் உமாபதி சிவனார். உமாபதி சிவனாருக்கு அருமையான ஒரு வரலாறு உண்டு. அது மறைஞான சம்பந்தர் ஒவ்வொரு தலமாக போய் அப்படியே தரிசனம் செய்கிறவர். ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக போய் தரிசனம் பண்ணுவார். அப்படி தில்லையிலே கூத்த பெருமானை தரிசித்து ஒரு ஓரமாக அப்படியே அமர்ந்திருக்கிறார்.
அப்படியே தூணில் சாஞ்சி உக்காந்துருக்கிறார். தில்லையில் எப்பவுமே ஒரு வழக்கம் உண்டு, இன்னைக்கு அது உண்டு. தினந்தோறும் ஒருவர் அந்த பூசைக்குரியவர்கள். தில்லையில் 3000 குடும்பம் உண்டு. இன்னைக்கு 3000 இல்லை, 300 கூட இல்லை, எல்லாம் குறைஞ்சிருச்சு. தினந்தோறும் ஒருத்தர் என்ன செய்வாங்க, அந்த பூசைக்குரிய அந்த தகுதி அவருக்கு முடிச்சா அடுத்தடுத்து வந்து அடுத்த சுத்து தான் அவருக்கு ஒரு வருஷம் ஆயிடும். அன்றைய நாளுக்கு அவர் தான் யாருங்க, பூசைக்குரியவர். அப்படி அருள்நந்தி உமாபதி சிவனார் அவருக்குரிய பூசை நாள் வருது. பூசைக்குரிய நாள் வருகிற போது என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையில அவரை வீட்டில் போய் அழைச்சிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாரு பூசையோ அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போய் பல்லக்கில் கூட்டிக்கிட்டு முன்னாடி விளக்கெல்லாம் வைத்து கொண்டு மங்கள வாத்தியங்கள்லாம் வாசித்து அவரை வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு வந்து அன்றைய நாள் பூசையெல்லாம் முடிஞ்ச உடனே இரவு கொண்டு போய் அதே மாதிரி என்ன செய்வாங்க, பல்லக்கில் வச்சு மேளதாளங்களோடு முன்னாடி மங்கள பொருட்களையும் ஏந்து கொண்டு சென்று வீட்டில் கொண்டு போய் விடணும். இது நாள்தோறும் நடக்கும். இன்னைக்கு ஒருத்தர், அடுத்த நாள் ஒருத்தர், அடுத்த நாள் ஒருத்தர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் வருவாங்க. அப்படி உமாபதி சிவத்தினுடைய வழிபாட்டுக்குரிய நாள் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, அவர் வீட்டில் போய் பல்லக்கில் கூட்டிக்கிட்டு முன்னாடி கை விளக்கு ஏற்றிக்கொண்டு தீவெட்டி சொல்லுவாங்களா இல்லையா, தீவெட்டி பிடிச்சிக்கிட்டு வராங்க. இவர் ஓரமாக மறைஞான சம்பந்தம் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்த்துட்டு சொல்கிறாரு, பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுது காணீர் அப்படிங்கிறார். பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுது காணீர் அப்படின்னா ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று பட்டக்கட்டை, பட்டு போன கட்டை, துளிக்காது, காஞ்சி போனது. அது என்னதுங்க, பல்லக்கு. பல்லக்கு காஞ்சி போனது தானே, காஞ்சி போன மரம். அதில் இவர் உட்காந்து வராரு. இவர் என்ன வராரு, பகல் குருடு. ஏன், பட்ட சூரியன் வந்துருச்சு, இவர் தீவெட்டி பிடிச்சி ஒருத்தன் முன்னாடி போகிறான். தீவெட்டி பிடிச்சி ஒருத்தன் போகிறனால என்ன சொல்கிறாருங்க, பகல் குருடு போகுது. அப்படி பட்ட கட்டையின் மீது பகற்குருடு ஏகுது அப்படிங்கிறார். உடனே இது தூளமாக இருக்கிற செய்தி. உண்மையான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டக்கட்டை. பட்டக்கட்டை என்பது என்னது, வினைத்தொகை. வினைத்தொகை, வினைத்தொகைன்னா என்னதுங்க, 3 காலத்துக்கு வரும். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், 3 காலத்துக்கு வரும். அதுபோல் பட்டக்கட்டைனா பட்டக்கட்டை, படுகின்ற கட்டை, படும் கட்டை, 3க்கும் வினைத்தொகை பட்டக்கட்டைனா. அப்படின்றதுங்க, இந்த உடம்பு செத்து போன உடம்பு, சாக போகிற உடம்பு, இன்னும் சாகிற உடம்பு. இந்த உடம்பு பிறந்து இறந்து போய் வேற வேற உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உடம்பு என்ன சொல்றாரு, பட்டக்கட்டை. பட்டக்கட்டை. இந்த பட்டக்கட்டைக்குள்ள ஒரு குருடு இருக்கு. அது என்னது, ஆன்மா. ஆன்மா பகல் குருடு. பகல் குருடு அவரே சொல்றாரு, என்னதுங்க, ஊமன் கண் அப்படின்னு சொல்லுவார் பின்னாடி திருவருட் பயன்ல. பகல்லையே இதுக்கு கண்ணு தெரியாது. பகல்லையே கண்ணு தெரியும். ஏன்னா அறிவுக்கறிவாக இருந்து பெருமான் உணர்த்தி கொண்டு இருக்கிறான். பெருமான் எங்க தேடிட்டு இருக்கிறோம், வெளியே தேடிட்டு இருக்கிறோம். வெளியே பார்த்துட்டியா, பார்க்கல. உள்ள பார்த்தியா, பார்க்கல. உள்ளேயே இருக்கிறவனே உனக்கு தெரிய மாட்டேங்கிறான். உனக்கு உள்ள இருக்கிறவனே தெரிய மாட்டேங்கிறான். அதனால உனக்கு என்ன பேரு, பகல் குருடு, ஞானமில்லாத அறிவு. ஞானமில்லாத அறிவு என்று பெயர். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஞானம் என்ற ஒரு அறிவில்லாத, கண்ணில்லாத ஒரு குருடு ஆன்மா ஒன்று இருக்கிறது என்பது கருத்து. இது அவர் சொன்ன உடனே ஆசிரியர் எவ்வளவு நுட்பமா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மாணவர் இருப்பார். கேட்ட உடனே பல்லாக்கிலிருந்து எட்டி குதிச்சிட்டார். பல்லாக்கிலிருந்து எட்டி குதிச்சு அவர் திருவடியில் போய் விழுந்து, பெருமானே உங்க மாணவராக என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். பதிலே சொல்லலை, எந்திரிச்சு ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. இவர் பின்னாடியே போறாரு. பூசையெல்லாம் விட்டுட்டாரு. பூசைக்கு போக வேண்டியவர் பல்லாக்கிலிருந்து எட்டி குதிச்சு யார் பின்னாடி போறாரு, மறைஞான சிம்மந்தர் பின்னாடியே போறாரு. அவர் பாட்டுக்கு போறாரு, அப்படியே ஒவ்வொரு வீதியா போறாரு. இவர் பின்னாடியே போறாரு. போன உடனே ஒரு கைக்கோளர் வீதி, தறி நெய்றாங்க இல்லைங்களா, கைக்கோளர், அவங்க வீதிக்குள்ள போறாரு. எப்பவுமே ஞானிகள் கையில எப்பவுமே ஒண்ணு வச்சிருக்க மாட்டாங்க, கையில ஒரு ஓடு இருக்காது. போனா கையை எந்துனா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னா என்ன உழுவுதோ அதான் சாப்பாடு. பட்டினத்தடிகள் வரலாற்றுலையும் சொல்லுவார், திருச்சிற்றம்பலம்னு போய் ஒரு வீட்டில் கையேந்துனா அந்த வீட்டில் சாப்பாடு போட்டால் தான் சாப்பாடு. சாப்பாடு போடலன்னா இன்னைக்கு சாப்பாடு இல்லை, அவ்வளோதான். சரி சாமி இன்னைக்கு சாப்பாடு போடலையான்னு எந்திரிச்சு அப்படியே அடுத்த வீட்டில் போய் திருச்சிற்றம்பலம் சொல்ல மாட்டார். ஒரு வீட்டில் திருச்சிற்றம்பலம் கையேந்துனா சாப்பாடு போட்டால்
இன்னைக்கு பெருமான் நமக்கு படி இழந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான், போய் அப்படியே போயிட வேண்டியதுதான். பட்டின தட்டிகள் வரலாற்று அழகா சொல்லுவார், ஒரு பாடலே அதை காட்டுகிறது. எனவே அப்படி ஒரு வீட்டில் போய் பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மான்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி சாப்பாடு எதுவும் இல்லை, இந்த தறி நெய்யறதுக்கு கஞ்சி வேணா இருக்கு, அது வேணா கொடுக்கட்டுமா, கொடுங்கம்மாங்கிறார். அந்த அம்மா கஞ்சி அப்படியே ஊத்த இவர் இப்படி பிடிச்சி குடிக்கிறார். மறைஞான சம்பந்தர் அந்த பெண் கஞ்சி ஊத்த என்ன செய்யறாரு, பிடிச்சி இப்படி குடிக்கிறார். குடிக்கும்போது என்ன ஆகுதுங்க, அப்படியே முழங்கையில ஒழுகுது. கஞ்சி ஒழுகுமா இல்லை, இப்படி பிடிச்சி குடிச்சா முழங்கையில ஒழுகுகிறது. இவர் அதை போய் பிடிச்சி குடிக்கிறார். உமாபதி சிவனார் அவர் முழங்கையில ஒழுகுகிற எச்சில் கஞ்சி, எச்சில் கஞ்சி இவர் என்ன சொல்றாருங்க, குரு சேடம். குரு அப்படின்னா குரு பிரசாதம், குருநாதரில் எச்சில் பட்ட உணவு நமக்கு பிரசாதம் என்று அதை பிடிச்சு குடிக்கிறார். அப்போ அவருடைய பக்குவத்தை பார்க்கிறார். நீங்க நினைத்து பார்க்கணும், பிறப்பால் ஆதிசைவர், சாரி தில்லைவாழ் அந்தனர், பிறப்பால் தில்லைவாழ் அந்தனர், இவர் வேளாளர், இவர் வேளாளர். அப்போ இவரை விட அவர் பிறப்பால உயர்ந்தவர். உமாபதி சிவம் யாரை விட உயர்ந்தவர், மறைஞான சம்பந்தரை விட உயர்ந்தவர். திருக்கோயில நடராச பெருமானை தொட்டு பூஜிப்பவர். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை யோசிச்சு பார்க்கணும். இப்போ வேதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம். ஆனால் தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ண முடியாது. வேதத்துல இடம் கிடையாது, வேதத்துல இடம் கிடையாது. நமக்கு தெரியும் வர்ணாசிரமம் 4. எது வர்ணாசிரமா, சாதி பாகுபாட 4ஆ பிரிக்கிறாங்க. அந்தணர், சத்திரியர், வைசேடியர், சரி வைசியர், சூத்திரர். அந்தணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். அந்தணர் உயர்ந்த குலம், அதற்கு கீழே இருக்கிறது யாருங்க, சத்திரியர், அரசர் முதலானோர், அரசர் முதலானோர். அடுத்தது வியாபாரம் செய்யறவங்க, வாணிபர். கடைசியா சூத்திரர். இப்போ சூத்திர குலத்துல ஒரு ஞானி வர்றாருன்னு வச்சுக்கங்க, நல்ல பக்குவம் உடையவர், அவர் குருநாதர் ஆயிட்டார். அவர் யாருக்கு உபதேசம் பண்ணலான்னா சூத்திரருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ண முடியும். மேல இருக்கிற 3 பேருக்கு உபதேசம் பண்ண முடியாது. சூத்திரருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ண முடியும், மேல இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ண முடியாது. இது நூல்ல இருக்கு, வேதத்துல இருக்கு, சரிங்களா. அடுத்தது அதுக்கு மேல வைசியர். வைசியர்ல ஒரு பக்குவம் உடையவர் குருநாதர் ஆகிறாருன்னு வச்சுக்கங்க, அவர் வைசியருக்கு பண்ணலாம், சூத்திரருக்கு பண்ணலாம், மேல இருக்க 2 பேத்துக்கு பண்ண முடியாது. சத்திரியருக்கு பண்ணலாம், கீழே இருக்கிற 2 பேத்துக்கு பண்ணலாம், அந்தணருக்கு பண்ண முடியாது. அந்தணர் மட்டும்தான் அனைவருக்கும் பண்ணக்கூடிய தகுதியுடையவர்கள் என்று வேத நூல் சொல்லுகிறது. ஆனால் இங்க வந்துருங்க, மெய்கண்டார் வேளாளர், மெய்கண்டார் வேளாளர், அருள்நந்தி சிவம் ஆதிசைவர், இங்கே அடிபட்டு போச்சு. ஆதிசைவர் அந்தணர், அவருக்கு யார்கிட்ட உபதேசம் வாங்குறாரு, வேளாளர் சூத்திரர்கிட்ட வாங்குறார், சூத்திரர்கிட்ட வாங்குறார். அப்புறம் அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவர் வேளாளர். அப்போ வேளாளர் ஆதிசைவர் வேளாளருக்கு பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனா வேளாளர் இடத்து யார் வாங்குறா, தில்லைவாழந்தனர் வாங்குறார். அப்போ 2 வேளாளர், ஒரு ஆதிசைவர், ஒரு தில்லைவாழ் அந்தனர். அப்போ இங்க வேதத்தின் கருத்துக்கள் இங்க எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்கள் இடத்துல விட்டு விடுகிறேன், சரியா. அப்போ ஞானிகளுக்கு குலம் தடை இல்லை, ஞானிகளுக்கு குலம் தடையில். சித்தியார் பாட்டு கூட இருக்கு, அதெல்லாம் நம்ம நடத்தும் போது பார்த்துக்கலாம். இந்த வகையில இந்த 4 பெருமக்களும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார்கள். இந்த 4ல மறைஞான சம்பந்தருக்குடைய மாணவர் உமாபதி சிவனார், உமாபதி சிவனாருடைய மாணவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
நம்முடைய உமாபதி சிவத்தினுடைய மாணவர் அருள் நமச்சிவாயர். அருள் நமச்சிவாயர் அவருடைய மாணவர் சித்தர் சிவப்பிரகாசர். சித்தர் சிவப்பிரகாசர். அதன் பிறகு அவருடைய மாணவர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள். இப்போ இவரிடத்துல என்ன வருதுங்க? கைலாய பரம்பரை. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய முதல் குருநாதர். இந்த திருவாவடுதுறை ஆதீனம் என்ற ஒரு ஆதீனத்தை ஏற்படுத்தியவர் யாருங்க? நமச்சிவாய மூர்த்திகள். பழைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்திருப்பீங்க. நம்ம ஆதீனத்தில் இங்கே அவருடைய ஒடுக்கம், இவருடைய ஒடுக்கம் தான் நம்முடைய இப்போ இது நம்முடைய ஆதீனத்தில் இருக்கு இல்லைங்களா, உள்ள நுழைஞ்சணும் ஒரு சன்னதி இருக்கும், அது இவருடைய ஒடுக்கம். ஒடுக்கம்னா என்ன தெரியுங்களா? இந்த உடம்பு புதைக்கப்பட்ட இடம், உடம்பு புதைக்கப்பட்ட இடம் தான் என்னதுங்க? ஒடுக்கம் என்று சொல்லப்படும். எனவே நமச்சிவாய மூர்த்திகள் யாருக்கு பின்னாடி வராங்க? மூணாவது யாருக்கு பின்னாடி? உமாபதி சிவம், அருள்நந்தி சிவம், சித்தர் சிவப்பிரகாசர், நமசிவாய மூர்த்திகள். நமசிவாய மூர்த்திகளுக்கு பிறகு இப்போ இருக்கிறது எத்தனாவது சன்னிதானம்? 24. இதுக்கு பிறகு நமச்சிவாய மூர்த்திகள், அம்பலவான தேசிகர் வரிசையா 23 முடிஞ்சு இப்போ இருக்கிறவர் யாரு? 24. இதுதான் குரு பரம்பரை. குரு பரம்பரை, கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடியது. இந்த வகையில் நமக்கு இந்த குரு பரம்பரை என்பது நமக்கு வரிசையாக வந்திருக்கிறது. இதில் இடையில நம்ம போற்றக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதில் ஒன்று நம்முடைய தாயுமானவர். தாயுமானவர் நம்ம அவ்வளவா போற்றுவதில்லை. அது என்னன்னு சொல்லுவது? அது திருவருள்னு தான் சொல்லணும். அவருடைய நூல்கள் அருமையான சித்தாந்த செய்திகளை தனது பாடலிலே கொடுத்தவர் யாருங்க? தாயுமானவர். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அண்டர் ரேட்டட் அப்படின்னு என்ன தெரியுங்களா? சரியா நம்ம அதை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல தகுதியுடையவர்களை நாம் என்ன செய்வதில்லை, சரியா புரிஞ்சுக்கல. அது ஆங்கிலத்தில் அண்டர் ரேட்டட். ரேட்டிங்னு சொல்றாங்களா இல்லையா? ரேட்டிங்னு சொல்றாங்கல்ல, சரியா ரேட்டிங் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தை சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். தாயுமானவரை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக நாம் போற்றவில்லை என்பது நம்முடைய ஒரு தவக்குறைவு. ஏன்னா அவருடைய நூல்கள், பாடல்கள் மிகச்சிறந்த பாடல்கள். தாயுமானவர் அவர் இடையில வராரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் நாம் மிக உன்னதமாக போற்றக்கூடியவர் மாதவ சிவஞான முனிவர். மாதவ சிவஞான முனிவர் விக்கிரமசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய தலம் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கு. திருநெல்வேலி பாபநாசம், பாபநாசத்துக்கு பக்கத்தில் விக்கிரமசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே திருவவதாரம் செய்தவர் மாதவ சிவஞான முனிவர். சிவஞான யோகிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த சைவ சித்தாந்த உலகத்திற்கு மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாபாடியம், சிவஞான மாபாடியம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். சிவஞான மாபாடியம் அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சிவஞான போதம் என்று சொன்னோம். அதற்கு உரை நூல் சிவஞான சித்தியார்னு சொன்னோம். இப்போ இந்த சிவஞான சித்தியாரிலும் சிவஞான போதத்திலும் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து ஒரு அருமையாக ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அதற்கு சிவஞான மாபாடியம் என்று பொருள். அந்த சிவஞான மாபாடியம் என்ற நூல் சைவ சித்தாந்தத்தில் ஏற்படக்கூடிய பல தடைகளை நீக்கக்கூடிய ஒரு நூல். நமக்கு எங்கெல்லாம் சந்தேகம் வரும், எங்கெல்லாம் நாம் தப்பாக புரிஞ்சுக்குவோமோ அதெல்லாம் சொல்லி இதுக்கு இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி தான் பார்க்கணும் என்று மிக சிறப்பான நூல். எதுங்க? சிவஞான மாபாடியம். மாபாடியம் இன்னைக்கு கேட்கறதுன்னா நீங்கள் சித்தாந்தம் பூரா படித்தாதான் மாபாடியம் பாடம் கேட்க முடியும். எல்லாராலும் பாடம் கேட்க முடியாது, எல்லாராலும் பாடம் நடத்தவும் முடியாது. அதெல்லாம் என்ன சொல்லுவதுங்க, முதுநிலை பட்டம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நாம் படிக்கிறதெல்லாம் இளநிலை பட்டம். முதுநிலை பட்டம்னா தான் பாடியமெல்லாம் படிக்க முடியும். அது கொஞ்சம் நுட்பம், அதிகமான நுட்பமான நூல். அந்த நூலை கொடுத்தவர் யாரு? சிவஞான முனிவர், மாதவ சிவஞான முனிவர். இன்னும் பல பெருமக்களை எல்லாம் நாம் பார்க்கணும். அந்த அளவில் நம்ம அறிமுகத்தை வைத்துக் கொள்வோம். இப்போ சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள்
என்பதை ஒருவாறு பார்ப்போம். பொதுவா நமக்கு பூரணமாய், மறைக்கு அப்பாலாய், எல்லாமாய், அல்லதுமாய், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். கல்லாலின் புடை அமர்ந்து, கல்லால மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார். புடை அமர்ந்து அவரு உபதேசம் பண்றார். அவரு உபதேசம் பண்றார். யாருக்கு பண்றாரு? 4 பேர். அவருக்கே 4 பேர் தான் மாணவர். பெருமானுக்கு 4 பேர் தான் மாணவர். ஏன் 4 பேரு? ஏன் கூட்டங்க கம்மியா இருக்கு? தகுதி கூட கூட கூட்டம் குறைஞ்சிரும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படியா இல்லை. தகுதி மேல மேல போக போக கூட்டம் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டியெல்லாம் வைக்கிறாங்களா இல்லையா? முதல்ல 50 பேர் இருப்பான், அப்புறம் 40 பேர் இருப்பான், 30 பேர் இருப்பான். அப்படியே கழிச்சு கடைசியா இறுதி போட்டிக்கு வந்தால் 4 பேர் இருப்பான். பார்க்குறோமா இல்லையா? ஏன்? ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். அந்த மாதிரி அவர்கிட்ட போய் பாடம் கேட்டவர் 4 பேர் தான். பெருமான்கிட்ட போய் கேட்டவங்க 4 பேர் தான். அந்த 4 பேர் யாருன்னு கேட்டா, நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். சாதாரண ஆள் இல்லை. 4 வேதம் படிச்சாச்சு, 6 அங்கம் படிச்சாச்சு, ஆகமம் எல்லாம் படிச்சாச்சு, எல்லாமே படிச்சாச்சு. ஆனா இப்ப என்னாச்சு? குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இத்தனை படிச்சதுக்கு அப்புறம் தெளிவு வரணுமா இல்லையா? படிக்க படிக்க தெளிவு வரணுமா இல்லையா? படிக்க படிக்க என்னாச்சு? குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் ஜாஸ்தி ஆச்சு? ஒழுங்கா படிச்சா சந்தேகம் வரும். சந்தேகம் வந்ததுன்னா அவர் படிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு ஒரு சந்தேகம் இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நோ ப்ராப்ளம். சரியா? அவர் என்ன படிச்சிருக்காங்க? நான்மறை ஆரங்கம் முதல், ஆரங்கம் முதலாக கேள்வி வல்லார்கள். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு. வல்லார்கள் 4 போய் பெருமான்கிட்ட போய் நின்று, சாமி வேதத்தை படிச்சாச்சு, ஆகமம் படிச்சாச்சு, ஆரங்கம் படிச்சாச்சு, தெளிவு பிறக்கல, தெளிவு பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லுகிற போது அழகா சொல்றார். ஒரு பாடல் உண்டு. இந்த கல்வி என்பது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா, பசித்தவன், நல்ல தாகம், பயங்கர தாகம், பயங்கர தாகம், கடல் தண்ணியை குடிச்ச மாதிரி. கடல் தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? தாகம் ஜாஸ்தி ஆயிடும். சந்தேகம் இருக்குதுன்னு போய் புத்தகத்தை எடுத்து படிச்சா சந்தேகம் என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிகமாயிருச்சு. ஏன்னா நாம நேரா புத்தகத்தை எடுத்து படிச்சா, தாகம் எடுத்தவன் கடல் தண்ணீரை குடித்தது போல, கடல் தண்ணீரை குடித்தது போல. அப்ப என்னங்க பண்றதுன்னா, இந்த கடல் தண்ணீரை மேகம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். அதே கடல் தண்ணி தான், வேற தண்ணியெல்லாம் கிடையாது. கடல் தண்ணி என்ன செய்யும்? மேகம் எடுத்து வந்து கொடுக்கும். அந்த உப்பு நீர் நன்னீர் ஆயிடும். அதை குடிச்சா தாகம் தீர்ந்துடும். அப்போ ஞான நூல்களை உபதேசமாக கேட்க வேண்டும். ஞான நூல்களை உபதேசமா கேட்கணும். கடல் தண்ணி நேரா குடிச்சா தாகம் ஜாஸ்தி ஆகும். அது மேகம் கொடுத்தா தாகம் அடங்கும். நமக்கு குழப்பம் அதிகமாக இருக்குன்னா என்ன செய்யணும்? குருநாதன் வாயிலாக ஞான நூல்களை கேட்டா என்ன ஆகும்? அறிவு தெளிவு பிறக்கும். இல்லைன்னா குழப்பம் ஜாஸ்தி ஆயிரும். அப்போ இந்த 4 பேரும் போனாங்க. வேதம் படிச்சாச்சு, ஆகமம் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு. சாமி குழப்பம் அதிகமா இருக்குனார். ஆகட்டும், உபதேசம் நடக்கட்டும் அப்படின்னு சாமி என்ன செஞ்சாராம்? என்ன செஞ்சாரு அப்படின்னாரு. அப்படியே 4 பேர் உக்காந்தாங்க. பாடம் நடந்துகிட்டு இருக்குது. வாய திறக்கலை இவரு, காதை திறக்கல அவங்க. அவங்க அப்படியே உக்காந்து இருக்கிறாங்க. இவரும் அப்படியே உக்காந்து இருக்கிறாரு. பூரா விளங்கிருச்சு. என்னென்ன சந்தேகம் இருந்ததோ எல்லா சந்தேகம் யாருக்கு? 4 பேர்த்துக்கு விளங்கிருச்சு. கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிருந்த பூரணமாய்,
வாக்கு இறந்தே, பேச்சுக்கு இடம் இல்லை. வாக்கு இறந்து, வாக்கிறந்து பூரணமாய், மறைக்கு அப்பாலாய், எல்லாமாய், அல்லதுமாய், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. இருந்த இடத்துல இருந்தபடியே சகலத்தையும் சொல்லிட்டார். எப்படி காட்டினாருங்க? ஒரு முத்திரை தான் காமிச்சார். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை சொன்னாரு. என்னங்க சொன்னாரு? சொல்லாம சொன்னாரு. நீங்க அவர் எப்படி நினைக்கணும்? நினையாமல் நினைந்து, அறிவு கடந்து நினைக்கணும். நல்லா பூசையில் அகப்பூசையில வரும். நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அப்ப என்னங்க சொன்னார்? இத சொன்னாரு இல்லையா? என்ன சொன்னாரு? அதான் இப்ப நான் சொன்ன பாட்டு. என்ன பாட்டு? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகின் பசுபாசம் நில்லாவே. 5 பொருள் சொல்றார். அத 3ஆ சொல்ல, 5 என்னவா சொல்லலாம்? 3ஆ சொல்லலாம். 1 பசு பாசம், கண்மம் மாயை. இந்த 3க்கு என்ன பேருங்க? பாசம்னு பேரு. இந்த 3ஐயும் சேர்த்துனா பாசம். உயிருக்கு பசுன்னு பேரு, இறைவனுக்கு பதின்னு பேர். இதை விரிவா அடுத்த வகுப்புல நம்ம 36 தத்துவங்கள் நடத்தும் போது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அப்படியே ஒவ்வொன்றா விரிக்க வேண்டியதுதான். இப்ப இந்த பாடல் பார்த்துருங்க. பதி பசு பாசம் என பகர் 3. பகர் 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு அடிப்படை கொள்கை உண்டு. ஒரு அடிப்படை கொள்கை உண்டு. அந்த தத்துவ ஞானம் என்று சொல்கிற போது அதுக்கு அடிப்படையா ஒரு கொள்கையை வச்சு அதுல இருந்து தான் என்ன செய்வாங்க? அந்த தத்துவ ஞானத்தை அப்படியே கட்டமைப்பாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னா தெரியும். இப்போ மாயாவாதம், ஏகான்மவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்ம பொருள் ஒன்றே. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இவங்க கொள்கையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா அதுதான் நம்மளை அதிகமாக வந்து சேர்ந்துருக்கோம். சித்தாந்தம் வந்து சேர்ந்ததை விட எது சேர்ந்துருக்கோம்? அது நிறைய நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் இல்லைங்களா? இப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? பிரம்ம பொருள் ஒன்றே, நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம். சினிமா பாட்டு இருக்கா இல்லையா? நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், நினைத்து பார்த்தால் எல்லாம் பிரம்மம். இது யாருடைய கொள்கை? ஏகான்மவாதி, மாயாவாதம் என்று சொல்லக்கூடிய சமய கொள்கை. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் மூலப்பொருள் ஒன்று தான், பிரம்ம பொருள் ஒன்று தான் இருக்கு. அங்கிருந்து தான் மற்றதெல்லாம் தோன்றுகிறது, உலகம் தோன்றுகிறது, உயிர் தோன்றுகிறதுன்னு அதை அப்படியே அதை விரிச்சிட்டு வருவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் முப்பொருள், அனாதி நித்த பொருள். அனாதின்னு என்னதுங்க? சில கலை சொற்கள்லாம் புதிய மாணவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அனாதி, இன்னொன்னு ஆதி. அனாதி என்று ஒரு சொல்லு, ஆதி என்று ஒரு சொல்லு. ஆதி, ஆதின்னு என்னது? திருவாசகம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். சரிங்களா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. யார சொல்றாரு? பெருமான சொல்றார். சரி, ஆதினா என்ன? தொடக்கம் தெரியாதது ஆதி. துவக்கம் தெரியாதது. துவக்கம் என்னைக்கோ துவங்கி இருக்கும், என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு என்ன உண்டு? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதோ இருக்கு. புரியுதுங்களா? 100 வருஷம், 1000 வருஷம், லட்ச வருஷம், கோடி வருஷம், எது வேணாலும் வச்சுக்கங்க. ஆனா அதுக்கு என்ன இருக்குது? ஏதோ ஒரு துவக்கம் உண்டு.
ஆனா என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. துவக்கம் தெரியாததற்கு ஆதி என்று பெயர். துவக்கம் தெரியாததற்கு ஆதின்னு பெயர். சரி, அனாதின்னு என்னது? துவக்கம் இல்லாதது. அது தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது தோன்றல, எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு தோன்றியதுன்னு ஒரு காலத்தை சொல்லவே முடியாது. துவக்கம் இல்லாதது அனாதி, துவக்கம் தெரியாதது ஆதி. இதெல்லாம் ரொம்ப கலை சொற்கள். நம்ம அடிக்கடி இதெல்லாம் திரும்ப 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 இந்த 2 வருஷத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். சில சொற்கள் திரும்ப திரும்ப வரும். அதுல உங்களுக்கு குழப்பம் வந்துடும். இதெல்லாம் தான் குழப்பம். திடீர்னு ஆதிங்கிறாரு, திடீர்னு அனாதிங்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் இதை கொஞ்சம் பயிற்சியில வச்சுக்கணும் சில சொற்களை. சரிங்களா? துவக்கம் இல்லாதது எது? அனாதி. துவக்கம் தெரியாதது ஆதி. சரியா? இப்ப சைவ சித்தாந்தம் சொல்லுது அனாதி நித்த பொருள். அனாதி நித்த பொருள். அனாதினா என்னது? துவக்கம் இல்லாத. நித்தம்னா என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. தோற்றம் இல்லாதது பொருள். என்றும் உள்ள தோற்றம் இல்லாத பொருள்கள் எத்தனை? 3 பொருள். இது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. இங்க இருந்துதான் தத்துவ ஞானம் துவங்குகிறது. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே அதுக்கு தான் சொன்னேன். மாயாவாதம் மற்ற கொள்கைகள் எல்லாம் அனாதி நித்த பொருள் எத்தனைன்னு சொல்லும்? 1ன்னு சொல்லும். பிரம்ம பொருள் ஒன்றே அப்படின்னு சொல்லும். சைவ சித்தாந்தம் எத்தனை சொல்லுது? 3. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு சிவபெருமான் இருந்தானோ அன்னைக்கே உயிர்கள் இருந்தது. என்னைக்கு உயிர்கள் இருந்ததோ அன்னைக்கே பாசம் இருந்தது. சிவபெருமான் உயிர்களை தோற்றுவிக்கவில்லை. சிவபெருமான் ஆணவத்தை தோற்றுவிக்கவில்லை. சிவபெருமான் கண்மத்தை தோற்றுவிக்கவில்லை. சிவபெருமான் மாயையை தோற்றுவிக்கவில்லை. சிவபெருமான் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கே உயிர் இருந்துச்சு. அன்னைக்கே ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களும் இருந்தன. இதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. புரியுதுங்களா? இங்க டவுட் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அஸ்திவாரம் ஆடிச்சுன்னா கட்டடம் ஆடும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான அடிப்படை. சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் உண்மை. இது என்ன சொல்லுவோம்? முப்பொருள் உண்மை. முப்பொருள் எது? பதி பசு பாசம். இந்த முப்பொருள் உண்மை என்பது 3 பொருளும் அனாதி நித்த பொருள். 3ம் அனாதி நித்த பொருள். சரி, இப்ப பாட்டுக்கு வந்துருவோம். பதி பசு என, பதி பசு பாசம் என பகர் 3ல், பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. புரியுதா? பதி அனாதிங்கிறதுல நமக்கு சந்தேகம் கிடையாது. இறைவன் என்றும் உள்ளான். யாருக்காக சந்தேகம் இருக்கா? எந்த சமயத்துக்கு சந்தேகம் இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இறைவன் என்றும் உள்ளவன் தான் சொல்லிக்குவான். அதனால என்ன சொல்ற? பதியினை போல். இறைவனை எப்படி நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அது போலவே பசுவும் அனாதி பொருள், பாசமும் அனாதி பொருள். நான் இப்ப சொல்ற பாட்டு எதுல இருக்கு தெரியுமா? திருமந்திரத்துல இருக்கு. திருமந்திரத்தில் இருக்கிற பாட்டை தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பதி பசு பாசம் என பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பசுபாசம் அனாதி. சரி, அடுத்து வச்சாரு பதியினை சென்று அணுகா பசு பாசம். இந்த பதிய பசுவோ பாசமோ சென்று பற்ற முடியாது. இந்த பதிய போய் சேரணுமா இல்லையா? இப்ப நாம என்ன சொன்ன காலையில இருந்து? பிறப்பின் நோக்கம் என்னது? இறைவன் திருவடியை அடைவது. இப்ப சொல்றது
முடியாது. என்னங்க காலையில ஒண்ணு சொன்னீங்க, இப்போ ஒண்ணு சொல்றீங்களே. காலையில அதுக்கு தான் வந்திருக்கிற நீங்க, இப்ப போய் சேர முடியாதுங்கிறீங்க. எதுதான் உண்மை? எதுதான் உண்மை? அப்படின்னா அடுத்த வரியில சொல்லிட்டார். பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகின். பதி அணுகின் யார அணுகும்? பசுவை நோக்கி பெருமான் வருவான். நீ அவனை நோக்கி போக முடியாது, அவன் உன்னை நோக்கி வருவான். சரியா? பதி அணுகின் பாசம் நில்லாது. பாசம் நில்லாது. இப்ப பாருங்க, பதி தனியா நிக்குது, பசு பாசத்தோட நிக்குது. நுட்பமான இடம். இதை பின்னாடி நான் இன்னும் விளக்குறேன் உங்களுக்கு. இந்த பசுவோடு எது இருக்கிறது? பாசம். ரெண்டும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து நிக்குது. பசுவும் பாசமும் சேர்ந்து நிக்குது. பதி தனியா நிக்குது. இந்த பாசத்தோடு இது நிக்கிற வரைக்கும் இது போய் இதை பிடிக்க முடியாது. பசு போய் எதை பிடிக்காது? பதியை பிடிக்காது. அப்ப பெருமான் என்ன செய்வான்? பதி வந்து பசுவை நோக்கி வரும். பதியை நோக்கி பசுவை நோக்கி வரும். வருகிற போது பாசம் நிற்காது. பாசம் என்ன ஆயிரும்? விலகி போயிடும். பாசம் நீங்கணும்னா பதி பக்கத்துல வரணும். பதி வந்தாதான் பாசம் நம்ம விட்டு நீங்கும். இப்ப பாட்டை இன்னொரு முறை சொல்றேன், ரொம்ப முக்கியமான பாட்டு. சரியா? பதி பசு என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகின். பசு பாசம். பசு பாசம்னா பசுவின் இடத்து பற்றி இருக்கிற பாசம். பசுவின் இடத்து பற்றி இருக்கிற பாசம் என்ன? நில்லாது, நீங்கி போகும். நீங்கி போகும். இந்த இப்ப 5 பொருள் புரிஞ்சிருச்சா? ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 சேர்ந்து பாசம்னு பேரு. பசு, பதி. இதைத்தான் இப்படி சொன்னார். நான் திருப்பி இந்த இடத்துக்கு வரேன். புரியுதா? இங்க வர இது என்னது? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் எல்லாத்த விட நான் தான் பெரியவன்னு மேல நிற்கும். நிக்குதா? நான் தான் பெரியவன் நிக்குதா இல்லையா? இதுக்கு என்ன பேரு? ஆணவம்னு பேரு. இந்த விரலுக்கு என்ன பேரு? இந்த விரலுக்கு என்ன பேரு? மாயா சம்பந்தம். மோதிரம் இதுலதான் மாட்டுவோம். சரியா? மோதிர விரல். கண்மம் இந்த 2 நோக்க வலிமை குறையாது. சரியா? கண்மம். இந்த ஓடு இது உயிர். இந்த விரல் என்னதுங்க? சுட்டு விரல். சுட்டு விரல். இந்த சுட்டு விரலுக்கு என்ன பேரு? உயிர்னு பேரு. இது இயல்பா எதோட நிற்கும்? பாசத்தோடு தான் நிற்கும். பதி தனியா தான் நிற்கும். சரியா? பதி இந்த கட்ட விரல் பதி, இந்த சுட்டு விரல் ஆன்மா. ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆன்மா இயல்பாகவே பாசத்தோடு நிற்கும். பதி தனித்து நிற்கும். பணித்து நிற்கும். இந்த விரலை ஆட்டாம நீங்க போய் இதை தொட முடியாது. இது கொஞ்சமாவது இது அசைஞ்சதுனாதான் இங்க போய் பிடிக்கணும். பதியினுடைய திருவடியை பசுவாக உயிர் சென்று பற்ற வேண்டும். பதியினுடைய திருவடியை பசுவாகிய உயிர் சென்று பற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? பதி பசுவை நோக்கி வரணும். பசுவை நோக்கி வந்ததுன்னா இந்த பசு என்ன செய்யும்? திருவடியை போய் சேரும். பாசத்தை விட்டுரும். விட்டுருச்சா? இப்ப இது வரைக்கும் சேர்ந்து நின்றுச்சு. இங்க போய் சேரணும். இந்த விரல கொஞ்சமாவது அசையணும். அதான் அழகா மணிவாசு சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப அவன் அருளால தான் அவனை வணங்க முடியும். உயிர் தன் முயற்சியினால பெருமான வணங்க முடியாது. இன்னொரு இடம் சொல்றேன். இப்ப நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணி இங்க வரல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம முயற்சி பண்ணி இங்க வரல. இறைவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அவன் யார் யார் பேரை எழுதி டிக் அடிச்சானோ அவங்க தான் இங்க உட்கார்ந்துருக்க முடியும். மற்றவர்கள் நம்ம முயற்சி செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இன்னைக்கு நமக்கு என்ன அளந்து வச்சிருக்கிறானோ அதுதான். இன்னைக்கு நமக்கு எதை சொல்லணும்னு எனக்கு விதிச்சிருக்கிறானோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். எதை கேட்கணும்னு உங்களுக்கு விதிச்சிருக்கிறானோ அதுதான் உங்களுக்கு
வந்து சேரும், மற்றது எதுவும் வராது. சரிங்களா? அப்போ இதுதான் பாட்டு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகின் பசுபாசம் இல்லாவே. இந்த சின்முத்திரையை தான் காட்டினார். அதுதான் சொல்லாமல் சொன்னவரை. ஏன் அவருக்கு புரிஞ்சுது? அவங்க அறிவு நுட்பமான அறிவு. நுட்பமா இருக்கிறவங்களுக்கு வார்த்தை குறைவா இருந்தா போதும். வார்த்தை குறைவா இருந்தாவே யாருக்கு விளங்கும்? நுட்பமான அறிவுடையவங்களுக்கு விளங்கும். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். யாரு? பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் ஒரு ஓலை தான், ஒரு துண்டு சீட்டு. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்க, முடிஞ்சது கதை. மொத்தத்தையும் விட்டுட்டு துண்டை மட்டும் கட்டிட்டு வீதியில் கிருகிருன்னு இறங்கி போயிட்டார். நம்ம எத்தனை தடவை சொல்லியிருப்போம், எத்தனை தடவை கேட்டிருப்போம். ஒன்றும் இல்லை. காதற்ற ஊசியும் இம்போசிஷன் எழுதுற மாதிரி லட்சம் தடவை எழுதினாலும் போட்டுக்கிற சட்டை கூட கழட்ட மாட்டோம் இல்லையா? அப்ப என்னது? ஞானிகளுக்கு ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். எனவே அந்த அதனாலதான் சிவஞான போதத்தை சுருக்கமா வச்சிருக்கிறார். ஏன் சுருக்கமா இருக்குன்னா, அறிவு நுட்பமான அது புரிஞ்சிடும், அதிக சொல்லு தேவையில்லை. அப்போ கொஞ்சம் கீழே இருந்தா என்ன வேணும்? கொஞ்சம் விளக்க வேணும். விளக்குனாதான் விளங்கும். அறிவித்தால் அறிவது ஆன்மா என்பது சைவ சித்தாந்தம். சரியா? எனவே இந்த மூன்று பொருள் நமக்கு நித்த பொருள் என்று சொல்லப்படுவது. நித்த பொருள் என்று சொல்லப்படுவது. பதி என்ன செய்யல? பசுவை படைக்கவில்லை. புரியுதுங்களா? இது நல்லா ஞாபகம். இறைவன் என்னை படைத்தான், என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னங்க படைத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? இங்க என்னது? படைத்தல் என்பது உடம்ப படைச்சு கொடுத்தான், உயிரை படைக்கல. படைத்தல் என்பதற்கு என்ன பேருங்க? உடம்ப படைச்சு உடம்புக்குள்ள கொண்டு வந்து உயிரை நுழைக்கிறானா இல்லையா? அதுக்கு பேர் தான் படைத்தல்னு பேரு. படைத்தல் என்பதற்கு என்ன பேர்? இல்ல, உயிரை படைக்கிறது இல்ல, உடம்பை ஏற்படுத்தி உயிரை கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சா அதுக்கு என்ன பேரு? படைத்தல். காத்தல்னா என்னது? உடம்ப வினைக்கு தக்கவாறு அழியாம காப்பாற்றுவான். அப்ப சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வினையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எந்த வினையும் என்னை விட்டு போகாம கரெக்டா ஊட்டிடுங்க சாமி அப்படின்னு அர்த்தம். காத்தல் என்பது என்னது? போகம் துய்ப்பித்தல்னு சொல்லணும் சிவபிரகாசம். காத்தல் என்பது போகம் துய்ப்பித்தல். நாம ஈட்டின வினைய சரியா நமக்கு ஊட்டுறதுக்கு பேர் தான் காத்தல்னு பேர். காப்பாத்துறதுன்னா நம்ம துன்பம் வராம காப்பாத்துறது இல்லை. நாம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பெருமானை, சாமி காப்பாத்து காப்பாத்துன்னு. காப்பாத்துன்னா நான் அதை தாயா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பார். எதை செஞ்சுட்டு இருக்கிறாரு? வினைய சரியா ஊட்டிட்டு இருக்கிறாரா இல்லையா? நம்ம செஞ்ச வினையை நமக்கு ஊட்டுறாரா இல்லையா? அதுக்கு பேர் தான் காத்தல்னு பேர். சரிங்களா? எனவே அந்த உயிரை இறைவன் என்ன செய்யல? படைக்கல. இந்த ஆணவம் கண் மாயையும் படைக்கல. சரி, இப்ப இறைவனை பற்றி சில செய்தி சொல்லணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரோம். சரிங்களா? அது உண்டு, கண்டிப்பா சொல்றோம். இப்போ பசு என்ற சொல்லுக்கு கட்டப்பட்டது, கட்டப்பட்டது நம்ம சொல்றோம். பசுனா என்னதுங்க? மாடு. கட்டி வைக்கிறோமா இல்லையா? கைத்துனால கட்டி இருக்கிறோமா இல்லையா? கைத்துக்கு என்ன பேரு? பாசம்னு பேரு. பாச கயிறு. பாசம்னாலும் கயிறு தான், கயிறுனாலும் கயிறு தான். சரியா? பாசத்தினால் கட்டப்பட்டதுனால இதுக்கு என்ன பேரு? பசுன்னு பேரு. அதுவும் பாச கயிறு தான். எனவே பாசத்தினால் கட்டப்பட்டது உயிர், ஆன்மா. ஆன்மா, உயிர், பசு, இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. சரிங்களா? இப்போ பசு, இங்க இப்ப பசுன்னு வச்சுக்குவோம். சரியா? பசு என்பது
ஒன்றல்ல பல. ஆன்மா ஒண்ணு கிடையாது. ஆன்மாக்கள் எத்தனை? பல. அது இன்னொரு வகையா சொல்லலாம், எண்ணிலி. எண்ணிலி, இன்ஃபினிட்டி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்ஃபினிட்டி, எண்ணிக்கை அற்றது. எண்ணிக்கை அற்றது. அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கணக்கிலேயே பார்த்தா, கணக்கு படித்தவங்களுக்கு தெரியும். இன்ஃபினிட்டின்னு என்ன செய்வாங்க, இப்படி ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கணக்கு படிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு குறியீடு, இப்போ கூட்டல்னு ஒரு குறியீடு போடுறோமா இல்லையா, கூட்டல் கழித்தல் அது போடுற மாதிரி இப்படி ஒரு சிம்பிள் போட்டால் என்னது, இன்ஃபினிட்டி, எண்ணிலி, முடிவிலி. சரிங்களா? இந்த இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதோட ஒரு நம்பரை கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எங்க கணக்கு வரத்துக்கு, கணக்கு பாடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா சிலர் கணக்கில் இருந்து சொன்னால் புரியும். இன்ஃபினிட்டி கூட்டல் 1000 என்ன வரும்? இன்ஃபினிட்டி தான் வரும். இன்ஃபினிட்டி மைனஸ் 1000 போட்டிங்கனாலும் இன்ஃபினிட்டி தான். இதோட எத்தனையை கூட்டினீங்கனாலும் எத்தனையை கழிச்சிங்கனாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். ஏன்னா இங்கே எண்ணிக்கையே கிடையாது. எண்ணிக்கை இருந்தால் தானே நீங்கள் கூட்ட முடியும், கழிக்க முடியும். இது கணக்கில் எப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? ராமானுஜர் காலம், ஒரு 500 வருஷம் கணக்கு தோண்டி அவ்வளோதானே இருக்கும். 500 வருஷமா 600 வருஷமா இருக்கும். அப்போ தான் இந்த இன்ஃபினிட்டி எவனோ ஒரு கணித மேதை கண்டுபிடிச்சிருப்பாரு. சைவ சித்தாந்தம் எப்போ சொல்லிருச்சு? எப்போவோ சொல்லிருச்சு. எப்போவோ சொல்லிருச்சு. சரிங்களா? ஏன் இதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் எண்ணிக்கை இறந்த உயிர்கள் இருக்கின்றன. பிறப்புக்கு வந்தது ஏராளமான உயிர் வந்துருச்சு, பிறப்புக்கு வந்துருச்சு. அப்புறம் பிறப்பு முடிந்து முத்தி பெற்ற உயிர்கள், ஏராளம் உயிர்கள் முத்தி பெற்று விட்டது. அப்ப அங்க குறையுமா குறையாதானா? குறையவே குறையாது. ஆமா, பிறவிக்கு வந்துகிட்டே இருக்கும் உயிர், பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றாரு, எண்ணிலின்னு பேரு. அப்போ உயிர் ஒன்றல்ல பல. பல என்பதற்கு என்ன பொருள்? எண்ணிலின்னு பேரு. உயிர்கள் பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கும். பக்குவம் அடைஞ்ச உயிர்கள் எங்க போவோம்? முத்திக்கு போய்கிட்டே இருக்கும். அது அழகா சொல்றார் திருவருட்பயன், பின்னாடி நம்ம படிப்போம். அதில் ஒரு குரட்பா இருக்குது, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. நீ எத்தனை நாள், நீ பிறந்த நாளை கணக்கு போடியான்னு கேட்கிறார். பிறந்த நாள் எத்தனைன்னு தெரியுமா? எங்க தெரியறது? ஏன்னா ஒரு பிறவி சுற்றுக்கு என்ன சொல்றாங்க, 84 லட்சம் யோனி பேதம். 84 லட்சம் யோனி பேதம். யோனி பேதம் என்பது ஒரு பிறப்பினுடைய தன்மை. இப்போ தமிழர் ஒரு யோனி, கன்னடர் ஒரு யோனி, இந்தியாவில் இருக்கிற சிங்கம் ஒரு யோனி, மீன் ஒரு 10 வகை இருக்கும், ஒரு 100 வகை இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த பிறப்பினுடைய வகை 84 லட்சம் வகை. வகை 84 லட்சம் கிடையாது, வகை அப்படின்னா அதுக்குள்ள என்ன நிறைய இருக்கு. சரிங்களா? இது 9 லட்சம் மனித பிறப்பு. மனித பிறப்பு மட்டும் 9 லட்சம். ஆமா, தான் சொல்ற, தமிழர், கன்னடர், அமெரிக்கர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேறுபாடு இருக்கா இல்லையா? பார்த்தா சொல்றோமா இல்லையா? சைனாக்காரனை பார்த்தா சொல்லிடலாம், நேபாளக்காரனை பார்த்தா சொல்லிடலாம், வடமாட்டுக்காரனை பார்த்தா சொல்லிடலாம். அப்ப என்ன இருக்கு, அவனுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, உடம்புக்கு ஒரு வகை இருக்கு, அவனோட உடம்பே அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்போ மனித பிறப்பின் வகை எத்தனை? 9 லட்சம். அது மாதிரி மொத்தம் எவ்வளவு சொல்றாங்க? 84 லட்சம் யோனி பேதம் இருக்கு. நீங்க எல்லா வகையிலையும் பிறக்கணும்னாவே ஒரு சுத்து சுத்தணும்னா 84 லட்சம் தடவை பிறக்கணும். ஒரே ஒரு தடவை, ஒரு பிறப்ப ஒரு தடவை பிறந்தாவே எத்தனை தடவை பிறக்கணும்? 84 லட்சம் தடவை பிறக்கணும். ஒரு பிறப்பு ஒரு தடவையா பிறக்கிறோம்? அப்படிலாம் கிடையாது. ஒரு பிறப்பையே பல தடவை பிறப்போம். அப்ப எத்தனை தடவை பிறக்கிறது, எத்தனை தடவை இறக்கிறது?
அப்போ என்ன சொல்றாரு? பிறந்த நாள் தெரியலைங்க, பிறக்கும் நாள் சரி, இனிமேல் எத்தனை பிறக்க போற அதுவும் தெரியாது. அது போலதான் துறந்தோர் துறப்போர். பெருமான் திருவடிக்கு போனவங்க போக போறவங்க என்ன முடியாதுன்ட்டார். உன் பிறவி எப்படி என்ன முடியாதோ அது போல முத்தி அடைஞ்சவங்கள என்ன முடியாது, முத்தி அடைய போறவங்கள என்ன முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படியே நீங்க அருணகிரிநாதர்கிட்ட வந்தீங்கன்னா அழகா சொல்றாரு. என்னதுங்க? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். 7 கடல்ல இருக்கிற மணலை எண்ணி இத்தனை மண் இருக்கே அப்படின்னு சொல்லிடலாம்யா, என் பிறவி என்ன முடியாதுங்கிறார். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். டயர்ட் ஆயிட்டேங்கிறார். போதுயா, இனிமேல் என்னால பிறக்க முடியாது, போது என்ன ஆளை விடு, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு என்னைக்கு 2 கையை தூக்கிட்டு சாமி என்னை விட்டுருங்க, எனக்கு போதும், இனிமேல் எந்த பிறப்புமே என்னால பிறக்க முடியாது, திருவடி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டா தாங்க சிவபெருமான் வருவார். நாமள என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னொரு பிறவி வேணும், இன்னொரு பிறவி வேணும். அந்த பிறவியில இவரே எனக்கு கணவராக வேண்டும், இவரே எனக்கு மனைவியாக வேண்டும், இவரே எனக்கு குழந்தையாக வேண்டும். எங்க நாம என்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கு பாருங்க. முடியாதியா, பிறக்க முடியாது என்னால, போதும் அப்படின்னு சொன்னாதான் யாரு வருவாரு? சிவபெருமான் வருவார். இப்ப என்னன்னா, சிவன் கோயிலுக்கு போகாதையா, அவர் முத்தி கொடுத்துருவார். அப்படியெல்லாம் கொடுத்துட மாட்டாரு, முத்தி கொடுத்துருவலாம் மாட்டாரு. நீ சாமி தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கதறினா தாங்க கொடுப்பாரு. நம்ம பிறக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறோம், பிறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நமக்கு போய் பெருமான் உடனே முத்தி கொடுத்துருவாரா என்ன? என்ன அவ்வளவு சடிச்சா கிடைக்க போறதா என்ன அந்த முத்தி? அப்படிலாம் கிடைச்சிடாது, அப்படிலாம் கிடைக்காது. எனவே உயிர்கள் பல எண்ணிலி, அது என்ன செய்யுங்க, பல பிறப்புகள் பிறந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அடிப்படை. அதன் பிறகு பார்க்கணும் ஆணவம் கண்மம் மாயை. இதுல இயல்பாகவே பிறவிக்கு முன்னு, அதாவது நம்ம பிறவிய 3ஆ பிரிப்போம். கேவலம், சகலம், சுத்தம். புதிய மாணவர்கள் நிறைய கலைச்சொல் வரும், சரிங்களா? இந்த கலைச்சொற்களை கண்டு ஒன்றும் மயங்க வேண்டாம். திரும்ப திரும்ப இந்த சொற்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் வரும். ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த சொற்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ மறந்துடுவோமா, என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், திரும்ப திரும்ப இது வரும். கேவலம் என்பது முதல் பிறப்பு இருக்குமா இல்லையா? இப்போ நம்ம இப்போ சொன்ன 84 லட்சம் யோனி பேதம் எல்லாம் பிறந்திருப்போம். அப்போ முதல் ஒரு பிறப்பு இருந்திருக்கும்ல, முதல் ஒரு பிறப்பு. அது எப்போ? 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, எப்போ வேணாலும் வச்சுக்கங்க. அந்த முதல் பிறப்புக்கு முன்னாடி, பிறவிக்கு வருவதற்கு முன்பாக, முதல் பிறவிக்கு முன்னாடி ஆன்மா இருந்த இருப்பு இருக்கா இல்லைங்களா, அதற்கு கேவலம்னு பேர். அதற்கு கேவலம்னா வேற ஒன்றும் இல்லை, நாம நினைக்கிற கேவலம் இல்லை, எனக்கு ரொம்ப கேவலமா போச்சியா அப்படி சொல்றோம்ல, அந்த கேவலம் இல்லை. இந்த கேவலம் என்பதற்கு தனிமை அப்படின்னு பேரு. தனிமை, கேவல நிலை. கேவல நிலை என்பதற்கு என்னதுங்க? தனிமை நிலை, வேற ஒன்றும் இல்லை. முதல் பிறப்புக்கு முன்பாக உயிர் இருந்ததா இல்லைங்களா, அந்த நிலைக்கு என்ன பேரு? கேவலம். அதற்கு கேவலம்னு பேர். சரி, சகலம்னா என்ன அப்படின்னா, முதல் பிறப்பு கடைசி பிறப்பு. முதல்ல ஒரு பிறப்பு, அந்த இடத்துல இருந்து கடைசியா ஒரு பிறப்பு, பெருமான் திருவடிக்கு போற பிறப்பு இருக்கா இல்லையா? இந்த 84 லட்சம் யோனி பேதத்துல பல முறை பிறந்து இறந்து வந்திருப்போமா இல்லையா? இப்ப இருக்கிறோம், இன்னும் நாளைக்கும் பிறப்போம், இன்னும் எத்தனையோ பிறப்பு பிறப்போம்.
கடைசியா திருவடிக்கு போறோமா இல்லையா, அந்த பிறப்பு வரைக்கும், அந்த பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கால எல்லை, முதல் பிறப்பிலிருந்து கடைசி பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கால எல்லை, அது எப்படி இருக்கும்? அது எத்தனையோ கோடி ஆண்டு இருக்கும் இல்லையா? அந்த எல்லைக்கு சகலம்னு பேர். பிறவிக்கு வந்த நிலை. கேவலம் என்பது பிறவிக்கு முந்திய நிலை, சகலம் என்பது பிறவிக்கு வந்த நிலை. பிறவிக்கு வந்த சுத்த நிலை என்பது என்னதுங்க? முத்தி இன்பத்தை நுகர்கிற நிலை, முத்தி நிலை. முத்தி நிலை. பெருமான் திருவடிக்கு போயிட்டா அதுக்கு என்ன பேரு? சுத்தம்னு பேரு. திருவடிக்கு போயிட்டா சுத்தம்னு பேர். இப்ப நாம இருக்கிற நிலை என்னது? சகல நிலை. இதுதான் நம்ம கொஞ்சம் காலம் அறியப்படுவது. இப்போ புரிகிற இடம்னா நம்ம அதிகமாக படிக்க வேண்டியது என்னது? சகலத்தை பற்றி தான் படிக்கணும். கேவலத்தை பற்றி அதிகமாக படிக்க வேண்டியது இல்லை, சுத்தத்தை பற்றி அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மெயினாக எங்கே என்னது? சகல நிலை தான். அது சும்மா அது என்னென்னு அது பார்த்துக்குவோம். இங்கே எப்போ போகிறோமோ அப்போ அதை பேசிக்கலாம். இப்போ இதை மட்டும் பேசணும், சரியா? இப்போ 3 நிலையில் ஆன்மா இருக்கு. கேவல நிலையில் இருந்தது, சகலத்தில் இருக்கின்றது, சுத்தத்துக்கு போகும், சுத்தத்துக்கு போகும். இப்ப நமக்கு இருக்கிறது சகலம். இதுல இந்த கேவல நிலையில ஆன்மாவோடு இருந்தது ஆணவ மலம். ஆணவ மலம் ஆன்மாவோடு இருந்தது எதுங்க? ஆணவ மலம். அனாதி கேவலத்திலேயே ஆன்மாவோடு எது இருந்தது? ஆணவ மலம் இருந்தது. இதெல்லாம் அடிப்படை. திரும்பி நான் அடுத்த வகுப்புல ஆரம்பிச்சா இங்கிருந்து ஆரம்பிப்பேன். சொன்னதையே திருப்பி 1/2 மணி நேரம் சொல்லுவேன். போன தடவையே நடத்திட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரும்ப திரும்ப கேட்டாதான் உள்ள போய் நிற்கும், ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்காக சொல்றதுதான், சரிங்களா? இப்போ அனாதி கேவலத்திலேயே ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைத்து கொண்டு நின்றது. இன்னைக்கு புதுசா மறைக்கல. எப்ப இருந்து மறைச்சது? அனாதிய என்னைக்கு ஆன்மான்னு இருந்துச்சோ அன்னைக்கு ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டிருந்தது, மறைத்து கொண்டு இருந்தது. பிறப்புக்கு முன்னாடியே, பிறப்புக்கு முன்னாடியே. ஆமா ஆமா, பிறப்புக்கு முன்னாடி, பிறப்புக்கு முன்னாடி. பிறப்பு தான் நீங்க என்னைக்குன்னு தெரியும். முதல் பிறப்புக்கு முன்னாடி என்னைக்கு உயிர் இருந்ததோ அன்னைக்கே என்ன இருந்தது? ஆன்மா அறிவுல ஆணவ மலம் இருந்துச்சு, ஆணவ மலம் இருந்துச்சு. சரி, இந்த கண்மமும் மாயையும் எங்க இருந்ததுன்னா ஆன்மாவோடு இல்லை, ஆன்மாவோடு இல்லை. இப்போ இது ஒரு அழுக்கு. இது என்ன சொல்றோம்? ஒரு அழுக்கு. ஆன்மாவின் அறிவில் இருக்கிற அழுக்கு எது? ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தின் அழுக்கை நீக்குவதற்காக இறைவன் என்ன செய்யறான்? கண்மத்தையும் மாயையும் கூட்டுகிறான். இந்த அழுக்கை நீக்கிறதுக்கு, ஒரு அழுக்கை நீக்கிறதுக்கு 2 அழுக்க பெருமான் கூட்டுறான். பழைய காலத்துல செய்வாங்க. என்னது? துணி துவைப்பாங்களா இல்லையா? உவர்மண் சட்டையில் அழுக்காயிடும். அதை என்ன செய்வாங்க? உவர்மண்ணில் போட்டு புரட்டுவாங்க. புரட்டி வெள்ளாயில வச்சு வேக வைப்பாங்க, கழுவுவாங்க, அழுக்கு போயிடும். வெறும் அழுக்க கழுவுனா போவாது. அதுக்கு என்ன செய்யணும்? இன்னொரு அழுக்கோட சேர்த்தி அப்புறம் அதை என்ன செய்யணும்? வெள்ளாயில வச்சு வேக வைக்கணும். அதுக்கு ப்ராசஸ், அழுக்கு போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. வெள்ளாயில வச்சு வேக வச்சு கழுவுனா என்ன ஆயிரும்? சேர்த்துன அழுக்கும் பழைய அழுக்கும் ஒன்னா போயிடும். புரியுதா? இது யார் செய்யறா? வண்ணான் செய்வான். வண்ணான், வண்ணான் தானே செய்வான். அந்த வண்ணான் யாரு? இருக்கிறதே பெரிய வண்ணான் யாரு? அவன் தான். அறிவுல ஏற்கனவே ஒரு அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கை நீக்கிறதுக்கு 2 அழுக்க கூட்டுறான். 2 அழுக்க கூட்டி என்ன செய்யறான்? வேக வைக்கிறான். வேக வைக்கிறது என்னது? பிறவியில நமக்கு வர இன்பம் துன்பம் அனுபவம், இன்ப துன்ப அனுபவங்கள் என்ன செய்யும்?
அப்படியே இந்த உயிரை சூடு பண்ணி ஆரம் போட்டு சூடு பண்ணி ஆரம் போட்டு ஒரு கழுவுனா ஆணவ மலத்தோட சேர்ந்து 3 அழுக்கும் போயிடும். ஆமா. எனவே என்ன செய்யுங்க, ஒரு அழுக்கினை கொண்டு இன்னொரு அழுக்க நீக்குகிற உத்தி யார் செய்றா? பெருமான் செய்கிறான். எனவே ஆணவத்தோடு கூடியிருந்த ஆன்மாவுக்கு ஆணவ மலத்தை நீக்குவதற்காக, இது ரெண்டு எது கூட்டுறானுங்க? ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கண்மம் மாயை என்று 2 அழுக்க கூட்டுகிறான். கூட்டி என்ன செய்யறான்? பிறவிக்கு கொண்டு வரான். பிறவிக்கு கொண்டு வருகிறான். பிறவியில இது இன்ப துன்ப நுகர்ச்சியின் இறுதியில இது என்ன செய்யும்? இந்த 2 அழுக்கையும் நீக்கி சுத்தத்துக்கு கொண்டு போயிடுவான். இங்க இருக்கிற உயிரை இங்க கொண்டு வந்து இங்கிருந்து இங்க கொண்டு போயிடுவான். இந்த ப்ராசஸ் தான் நம்ம சொன்னோம், பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதி அணுகின் சும்மா வராது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வரும். எப்படி அணுகுவான்னா, இந்த கண்மத்தையும் மாயையும் கூட்டி இன்ப துன்பத்தை ஊட்டி நம்ம அறிவை திருத்தி வருவான். சரிங்களா? இதற்கு தான் இது ஒரு அடிப்படை. இன்னும் இதுல நிறைய செய்திகள் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை நம்ம அடுத்த வகுப்புல இந்த தொடர்ச்சியை பார்ப்போம். திருச்சிட்டம்பலம். ஏதாவது ஐயம் இருக்கா? அப்படியா? பிரேம் எல்லாம் டீ கொடுங்க எல்லாத்துக்கும். அழிச்சிட்டாங்க, நம்மளுடைய வரலாறே இல்லை. ஆமா ஆமா, தமிழகத்துல. ஆமா ஆமா, ரொம்ப உச்சத்துல இருந்தாங்க. அவங்களுடைய பொற்காலம் அப்படி இருந்தது. ஞான சம்பந்தர் வந்து தான் அவங்க கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதைக்கோர் மெய்ஞானு பானுவாகி குயிலாடு பொழில் திருவாடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றபம் மேல்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். இந்த குரு மரபு வாழ்த்து பாடுறது எப்படின்னா, நம்ம புறச்சந்தான் நம்ம இப்போ இருக்கிற நம்ம மரபு வந்து கைலாய பரம்பரை, இது கைலாயத்தில் ஆரம்பித்த பரம்பரை. அதில் வந்து இப்போ திருவாடுதுறை ஆய்ந்து இருக்கிறோம். இதில் நம்ம மாணவராக சேர்ந்துக்கிறோம். நாமளும் இன்னையிலேருந்து கைலாய பரம்பரையில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி வச்சிங்க. அதுதான் வந்து அந்த குரு மரபு வாழ்த்துறது. கைலாய பரம்பரை, உண்மையான கைலாய பரம்பரை நம்ம திருவாடுதுறை ஆஜினம் தான். அந்த மரபு தலைக்கிறதுக்கு அந்த குரு மரபு வாழ்த்து பாடுறோம். சரிங்களா? புதிய மாணவர்கள், பழைய மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். புதிய மாணவர்கள் இன்னைய வகுப்பில் மாணவராக சேர்ந்த பின்னாட நீங்களும் அந்த கைலாய பரம்பரையில் ஒரு அங்கத்தினர் ஆயிட்டீங்க. அதனால் நம்ம இனி வந்து நமக்கு எல்லாமே மேல் நோக்கி தான் நம்ம போகிறோம். பெருமானை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் இந்த குருமரப்பு வாழ்த்து எல்லாமே அடுத்த மாதத்தில் புத்தகம் கொடுத்துறோம். அடுத்த வகுப்பில் அதை நீங்கள் பார்த்து படிக்கலாம். சரிங்களா? சரி, திருவருள். அதே மாதிரி புதிய மாணவர்கள் யாராவது